பிக் பாஸ் தமிழ் டிவி சேனல்கள வந்துட்டு இருக்கிற எல்லா சீரியல்களையுமே ஓரம் கட்டிட்டு இப்ப டிஆர்பி ரேட்டிங்ல டாப்ல இருக்கிற ஷோ என்னன்னு பாத்தீங்கன்னா அது விஜய் டிவி நடத்துற இந்த பிக் பாஸ் ஷோ மட்டும்தான். வெளிநாடுகள்ல இந்த ரியாலிட்டி ஷோ ரொம்ப பிரபலமா பார்க்கப்படுது. இந்த ஷோவை முதல்ல இந்தியால பாலிவுட்ல கொண்டு வந்தாங்க. அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணது நம்ம சல்மான் கான். பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத இந்த ஷோவை எப்படியோ ஒரு வழியா தமிழ் டிவிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே தமிழ் சீரியல்களையும் ரியாலிட்டி ஷோக்களையும் போட்டு அடிமையாக்கி வச்சிருக்க நம்மளோட தமிழ் டிவி நெட்வொர்க் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவை கொண்டு வந்திருக்காங்க. அங்க கலந்துக்கிற பிரபலங்கள் 100 நாட்கள் தங்கி இருக்கணும். ஆனா 100 நாட்களுக்கு மேலாகவே அந்த ஷோவோட விளம்பரத்தை போட்டு தமிழ்நாட்டு மக்களை அந்த ஷோக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க. இதனால அந்த ஷோவோட டிஆர்பி கண்ணாப்பின்னு எகிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம சர்ச்சைக்கு பேர் போன தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியே இந்த ஷோ எடுத்து நடத்துறதுனால இந்த ஷோ ரொம்பவே அதிகமா பிரபலமா இருக்கு. சூப்பர் சிங்கர், நீயா நானா மற்றும் கலக்க போவது யாரு இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோக்களை பண்ணி மக்களை தன் கைக்குள்ள வச்சிட்டு இருக்கிற இந்த தனியார் தொலைக்காட்சி இப்ப இந்த பிக் பாஸ் ஷோவை கையில் எடுத்திருக்கு. இதனாலேயே இந்த ஷோல ஏகப்பட்ட நாடகத்துக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் குறைய இருக்காதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஏன்னா அவங்க நடத்துற சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலேயே இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். ஏற்கனவே அவங்க நடத்துற சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஷோவோட டைட்டில் வின்னர் ஏற்கனவே முடிவுபட்ட ஒருத்தங்க தான், மற்றபடி நடக்கிறது எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான் செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸ் ஷோவும் போக போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த நிகழ்ச்சியோட வெற்றியாளரும் முடிவு பண்ணப்பட்டவங்களா, அப்படி இல்லனா இவங்க சொன்ன மாதிரி அந்த குழுல இருந்து உண்மையிலேயே வெற்றி பெற்று வரப்போற வெற்றியாளரான பல பேர் மனசுல கேள்விகள் எழுந்திருக்கு. இதுக்கு உதாரணமா அந்த தனியார் தொலைக்காட்சியோட சூப்பர் சிங்கர் ஷோவை நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடி முதல் ஆளா ஃபைனலுக்கு செலக்ட் ஆகி உள்ள போயிருந்தாலும் அது என்னவோ வைல்ட் கார்டு ரவுண்ட்ல ஜெயிச்சு வரவங்க மட்டும்தான் ஃபைனல்ல வின் பண்ண முடியுது. இதுக்கு உதாரணமா பல சூப்பர் சிங்கர்களை நம்ம பார்த்திருப்போம். ஏன் கடைசியா வின் பண்ண டைட்டில் வின்னர் பிரத்திகா கூட வைல்ட் கார்டுல செலக்ட் ஆகி உள்ள வந்தவங்க தான். மக்கள் மத்தியில அந்த பார்ட்டிசிபென்ட்டோட எமோஷனை கொண்டு வந்து அவங்களுக்காக அந்த ஷோவை பார்க்க வைக்கிறது தான் இந்த ஷோவோட ஒரு முக்கிய காரணமா மக்களால சொல்லப்படுது. அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் ஷோவும் இருக்க போகுதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதுக்கு அவங்க உள்ள கூட்டு வந்திருக்க ஒரு கேரக்டர் தான் ஜூலி. இவங்க ஒரு சினிமா பிரபலமோ தொலைக்காட்சி பிரபலமோ கிடையாது. ஆனா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டுக்கு போராடின டைம்ல அத்தனை போராட்டத்திலையும் தனித்துவமா தெரிஞ்சவங்க தான் இந்த ஜூலி. இவங்களுக்கு இளைஞர்களோட சப்போர்ட்டும் மக்களோட சப்போர்ட்டும் அதிகப்படியா இருந்த காரணத்தினாலதான் இவங்க ரொம்பவே பிரபலமும் ஆனாங்க. இவங்க இந்த பிக் பாஸ் ஷோக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணமும் அது மட்டும்தான். ஆனா இவங்களை தவிர அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாருமே சினிமா மற்றும் சீரியல் இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களா தான் இருக்காங்க. இதனாலதான் இந்த ஷோ ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே கருத்து வேறுபாடு முற்றி ஜூலியா அவர்களை வெளியேற்றணும்னு பலராலும் சொல்லப்பட்டுச்சு. எந்த ஒரு ஆதரவுமே இல்லாம இந்த பிரபலங்கள் கூட தனியா வந்த அவங்களுக்கு மக்களுடைய ஆதரவு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கு அவங்கள ஒருத்தரா ஜூலியா அவங்கள பார்த்ததுதான் அதுக்கு காரணம். இவங்களை முன் வச்சுதான் பின்வரும் காலங்கள்ல இந்த ஷோ நடக்க போகுது. ஏற்கனவே தன்னுடைய வாழ்க்கை பற்றின சென்டிமெண்டான பேச்சாலையும் நிறைய எமோஷனலா செய்திகளையும் மக்களை இவங்க ஏற்கனவே அதிகமா கவர்ந்துட்டாங்க. இப்ப இவங்க வின் பண்ணணுங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களோட கருத்தாகவும் இருக்கு. இதை எதிர்பார்த்துதான் அந்த தனியார் தொலைக்காட்சி மேற்கொண்டு போயிட்டு இருக்காங்க. சூப்பர் சிங்கர் ஷோவோட டைட்டில் வின்னர் எப்படி முடிவு பண்றாங்களோ அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் ஷோவோட வின்னரையும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்கன்னு பலரால கிசுகிசுக்கப்படுது. இந்த ஷோவோட டைட்டில் வின்னரா ஜூலில வரப்போறாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட லேட்டஸ்ட் அப்டேட் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.